வணக்கம் நேர்களே. ஈரான் யூஎஸ் டீல் வெள்ளிக்கிழமை சைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரத்தில் சைன் பண்ணிடுவோன்னு சொன்னதுக்கு ஈரான் வந்து அவ்வளோ அவசரமாலாம் கிடையாது, 19th பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அமெரிக்கா கேட்ட விஷயங்கள், ஈரான் கேட்ட விஷயங்கள் அமெரிக்கா ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியுது இந்த இடங்களில். ஸோ அதெல்லாம் என்ன, இனி அடுத்தது என்ன நடக்கும், மார்க்கெட்ஸ் எப்படி மூவ் ஆகும், ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஈரான் யூஎஸ் டீல் பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்து? ட்ரம்ப் சரண்டர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஈரான் வின் பண்ணிடுச்சுன்னு எடுத்துக்கலாம்ல சார்? டெஃபினட். ஓகே சார். இப்போது நம்ம ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு பேசின விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சாத்தியமாயிருக்கு. உதாரணத்துக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஃப்ரீயாக ஓப்பன் பண்ண சொல்லி கேட்குறாங்க, ட்ரம்ப் கேட்குறாரு. அப்படின்னப்போ அது எப்படி ஓப்பன் பண்ணுவான்? போட்டு அவனை அடித்து துவம்சம் பண்ணிட்டீங்க, அவனுக்கு பணம் வேணும்ல, அதனால அவன் $2 மில்லியன் கொடுக்குறான் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் முன் வச்சிங்க. அது ஆக்சுவலி கரெக்டாக இருந்தது. ஈவனும் அவன் ஃப்ரீயாக திறந்து விடுறேன்னு சொல்லலை, அந்த டிராஃப்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ பார்த்தியா? இந்த டிராஃப்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் ப்ளூம்பர்க்ல சொல்றது, அல் ஜசீரா சொல்றதெல்லாம் டிராஃப்ட்ல இருக்கு. சார்ஜஸ் கண்டெய்னருக்கு பாசிங் த்ரூ சார்ஜஸ்னு வேறு ஏதாவது பேரில் போடணும். அந்த ஓகே, இப்போவே வந்து சவுதி அந்த ஊர்லலாம் ஒரு கண்டெய்னருக்கு $3000 எக்ஸ்ட்ரா வாங்குறோம், வார் சர்சார்ஜுன்னு. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க வாங்காமல் விட மாட்டாங்க. ஓகே, இப்போ அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்ரோல் டீசலில் வந்து கச்சா எண்ணெயை நாங்கள் அன்லிமிட்டட் விற்கிறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும்னு. ஸோ அப்போ இங்கே குறைச்சி அங்கே கொடுத்தாங்கன்னா ஓகே. ஓகே. ஸோ ஆல்ரெடி இருக்கிற சாங்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. அதாவது அமெரிக்கா வந்து நான் சாங்ஷன்ஸை கட் பண்ணுறேன் அப்படின்றதையும் ஒத்துக்கிட்டதா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் சாங்ஷன்ஸ் இல்லைன்னா ஹோமூஸ்லாம் அவன் போட்டிருப்பான். நீங்கள் சாங்ஷன்ஸ் இல்லை கச்சா எண்ணெயை வாங்கி விற்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஹோமூஸ் வேண்டாம், அவனே எண்ணெயை ஊற்றுப்பார். எஸ், சாங்ஷன்ஸுக்கு வந்து அமெரிக்கா ஒத்துக்குச்சு, சாங்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம். கம்ப்ளீட்டாக இது வந்து ஈரானுக்கு வின்னு. ஈரான் கேட்குறது 3 விஷயம். ஒன்று, நியூக்ளியர் டீலை பற்றி நாங்கள் 60 நாள் கழிச்சு தான் பேசுவோம், இப்போ பேசவே கூடாது. 2வது, நாங்கள் எண்ணெயை எங்கே வேணால் விற்போம், யாருக்கு வேணால் விற்போம், அது ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. 3வது, எங்கள் மேலே இருக்கிற ஃபைனான்ஷியல் சாங்ஷன்ஸை எடுத்துடணும். $25 பில்லியன் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் கொடுத்துடணும், இந்த $25 பில்லியன். 4வது, இந்த எங்கள் போர்ட்டெல்லாம் முடக்கினதை நீங்கள் வெளில எடுத்துடணும். இதுக்கு அகேன்ஸ்டாக அமெரிக்காவுக்கு என்ன கிடைக்கும்னா 60 நாள் கழிச்சு நம்ம நியூக்ளியர் டீலை பற்றி பேசலாம், வாங்க பேசலாம்னு சொல்லியிருக்கு. அதாவது அமெரிக்கா சொல்லியிருக்கிறது இன்னொரு பாயிண்ட் அந்த டிராஃப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் வச்சிருக்கக்கூடிய யுரானியமை ஈரான்லேயே டைல்யூட் பண்ணிடலாம், நீங்கள் யாருக்கும் இத்தனை நாள் அமெரிக்கா எடுத்துன்னு போகிறேன்னா இவன் டைல்யூட் பண்ணானா இல்லையானா உனக்கு எப்படி தெரியும்? அது முன்னாடியே ஒபாமா அக்ரிமெண்ட்டுக்கும் இந்த அக்ரிமெண்ட்டுக்கும் வெறும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எக்ஸாக்ட்லி, ஒபாமா அதே வார்த்தையை தான் சொல்கிறார். நான் போட்ட அக்ரிமெண்ட்டுக்கும் இதுக்கும் அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் என்னமோ பெருசாக பண்ணிட்ட மாதிரி சொல்கிறீங்களே அதான் அப்படின்னு ஒபாமாவும் கேட்குறாரு. அதான் கேட்குறேன், ஒன்றுமே இல்லை, கம்ப்ளீட் சரண்டர். ஓகே, இப்போது யுரேனியம் வந்து டைல்யூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி பண்ணணும் என்ன ஏதுங்கிறத இந்த 60 நாள் டைம் இருக்குது, அதில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. அதுக்கும் இவங்க ஒத்துக்கிட்டதா தானே சார் தெரியுது? 60 நாள் கழிச்சு பேசலாம்னு சொல்லியிருக்காங்க, பேசினா தானே தெரியும். 60 நாள் கழிச்சு அவன் சொன்னதை ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவான்? திரும்பி கப்பலை கொண்டு வந்து நிறுத்துவேன்னா? ஓகே சார். ஸோ இப்போ அவங்க வந்து ஒத்துக்கிட்டது நியூக்ளியர் டீல் ஒன்றும் கிடையாது, பழைய ஒபாமா டீல் தான். நீ பணம் 25,000 பில்லியன் கொடுக்க போகிற, நீ வந்து போர்ட்லேருந்து கப்பல் எடுத்துன்னு ஓடி போயிட போகிற, அவன் தேல் எங்கே வேணால் கச்சா எண்ணெய் எங்கே வேணால் எடுத்து வைக்கலாம். இதில் எங்கே அமெரிக்காவுக்கு வெற்றி இருக்குது? அமெரிக்கா தோத்துருச்சுங்கிறத வந்து ஓப்பனாக அவங்க சொல்லலைன்னாலும் இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டாங்க கம்ப்ளீட்டாக. அமெரிக்கா கம்ப்ளீட் சரண்டர். அமெரிக்கா என்ன நினச்சான், அவன் குண்டு போட்டால் மக்கள் எழுச்சி நடக்கும், கவர்மெண்ட்டை மாற்றிடுவாங்கன்னு. கவர்மெண்ட் மாறலை, 7-8 தலைவர் இறந்தாங்க, அதுக்கு பதிலாக அவங்க தலைவர் போட்டு நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அமெரிக்கா வந்து இப்போ சரண்டர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் தானே சார்? நான் மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸை பற்றியெல்லாம் கவலையே பட போகிறது இல்லை, ஐ எம் கோனா ஹிட் ஈரான் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். எங்கே ஈரான் ஹிட் பண்ணார்? ட்ரம்ப் சொல்லியிருந்தார், நான் மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸை பற்றிலாம் கவலைப்படலன்னு. அவர் கவலைப்பட வேண்டாம், ரிப்பப்ளிகன் பார்ட்டி கவலைப்படுவோம் தான். ஸோ அவனுக்கு அகேன்ஸ்டாக ஓட்டை போட்டு அவனை இம்பீச் பண்ணிட்டாங்கன்னா இப்போவும் அதுதானே சார் நடக்க போகுது? இப்போ நடக்காது இல்லை. ஓகே, இப்போ தோத்தா தானே இம்பீச்மெண்ட், இல்லாட்டா 2 வருஷம் அப்படியே குசியாக இருந்து கொஞ்சம் இந்த கிரிப்டோவில் அங்கே இங்கேயே சம்பாதிச்சுட்டு போயிடலாம்ல. ஓகே, கிரிப்டோவில் $2.3 பில்லியன் சம்பாதிச்சார், கத்தர்காரன் பிளெயின் கொடுத்தான், இன்னும் 2 வருஷத்தில் 4 பிளெயின் 2 கிரிப்டோ போட்டு சம்பாதிச்சுட்டு போகலாம்ல. ஓகே, ஓகே, கியூபாவில் ஏதாவது சம்பாதிக்கலாமான்னு பார்க்க போகலாம்ல. இங்கே தோத்துட்டாரு, இங்கே டீல் இல்லை, லெட்ஸ் மேக் அ டீல், நோ டீல்.
ஓகே. ட்ரை பண்ணாரு. டீல் ஃபெயிலியர். அதனால ஆமாம். வேற ஒரு டீல போட்டு அமைதியா நகர்ந்து போயிடலாம். ஆமாம். இதில் பிக்கஸ்ட் லூசர் இந்தியா, ம். பிக்கஸ்ட் கெய்னர் பாகிஸ்தான். ம். மீடியேட் பண்ணதுல. பாகிஸ்தான் தான் மீடியேட் பண்ணி ட்ரம்பின் மானத்தை காத்தவங்க. ஒரு வார்த்தை சொன்னாரு சார் ஷபாஸ் ஷெரீஃப். ஒண்ணுமே இல்ல. ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் குடுக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த இடத்துல தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. ஆமாம். இப்போ என்னாச்சு நம்மளுது? வார நிறுத்தினதுக்கு இந்த நோபல் பிரைஸ். 75 வருஷம் ஹிஸ்ட்ரியில் இது மாதிரி பாகிஸ்தான் நம்மளை சர்க்கிள் சுற்றினதே கிடையாது. ம். நீங்கள் சைனானீங்களே, இப்போ பாகிஸ்தானே நம்மளை காலி பண்ணிட்டானே. ம். ம். பட் சைனா இஸ் சப்போர்ட்டிவ் ஆஃப் பாகிஸ்தான் இல்ல சார்? சைனா சப்போர்ட்டிங் பாகிஸ்தான், அமெரிக்கா சப்போர்ட்டிங் பாகிஸ்தான், ஈரான் சப்போர்ட்டிங் பாகிஸ்தான். ஹூ இஸ் சப்போர்ட்டிங் இந்தியா? ம். இப்போ உங்கள் சோல்ஜர் சுட்டான். உங்களை வந்து ஈரான் மட்டும்தான் பேசினான். உங்கள் சோல்ஜருக்காக நம்ம கவர்மெண்ட்டே பேசலை. என் உலகத்தில் இருக்க ஏதாவது ஒரு நாடு உங்களுக்காக பேசிச்சா? ஓகே சார். இப்போ அமெரிக்கா இதை ஒத்துக்கிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு, புரிஞ்சுக்க முடியுது. ம். ஈரான் இதை ஏன் சார் ஒத்துக்கணும்? ஏன் ஈரானுக்கு என்ன? அவனுக்கு ஒன்றும் சோறே இல்லை. இன்ஃப்ளேஷன் 275 இருக்குது. ம். அவனுக்கு எல்லாமே அரிசியிலேருந்து எல்லாமே இம்போர்ட் பண்ணி ஆகணும். ம். அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும்ல. ம். அவன் எக்கானமியை நடத்துவான், திரும்பி அவன் ஆட்சியை கண்ட்ரோலில் கொண்டு வருவான். ம். அது பாட்டுக்கு நடக்கும்ல. $25 பில்லியன் சாமானம் உள்ளே வரும், சரக்கு உள்ளே வரும், ம். எண்ணெய் விற்பான், திரும்பி எக்கானமி ரீஸ்டார்ட் பண்ணணும்ல அவன். ஓகே. இப்போ எந்த டிராஃப்ட் டீல் நீங்க போட்டீங்கனாலும் அதுக்குள்ள லெபனான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஆமாப்பா, அதுல லெபனானும் தான் இருக்கு. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் லெபனான் சார்? ஹிஸ்புல்லான்னு ஒரு குரூப் இருக்குது. ஹிஸ்புல்லாவை இவன் பேக் பண்ணுறான் ஈரான். ப்ராக்சி. அதை இஸ்ரேல் அடிச்சிட்ருக்குறான். ஸோ இஸ்ரேல் அங்கே அடித்தா நாங்கள் திரும்பி இஸ்ரேல் அடிப்போங்கிறான். பட் இஸ்ரேல் இப்போ அடிச்சிட்டு தானே சார் இருக்காங்க. நேற்றுலேருந்து அடிக்கலையா? நேற்று அடிச்சிருக்காங்க. அடிக்க போய் தான் வந்து நான் இங்கே சமாதானம் பேசிட்டு இருக்கேன், நீ அங்கே ஹிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ட்ரம்ப் இஸ்ரேலை வந்து மிரட்டி நிறுத்தியிருக்காரு. ட்ரம்ப் இஸ்ரேல் அடித்தா திரும்பி இஸ்ரேலை அடிப்பான். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறத படி பார்க்கும்போது நாங்கள் வந்து ஒரு சாவரன் கண்ட்ரி, அமெரிக்கா சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்னு இஸ்ரேல் திரும்ப கேட்டால் இஸ்ரேல் மேலே சாங்ஷன் போட்டால் ஒன்றுமே இருக்காது. ஓகே. ஸோ இஸ்ரேல் டெஃபினட்டாக ஒரு மிரட்டினா கேட்டு தான் ஆகணும். இல்லை அப்படின்னா இந்த வார் ஈரான் யூஎஸ்ங்கிறது மாறி ஈரான் இஸ்ரேல்னு மாறிடுமா? டெஃபினட்டாக மாறிடும் சார். அப்படின்னா வந்து சம் 50 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத முறிச்சுக்குவாங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இன்றைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப். யூஎஸ்க்கு வேறு வழி இல்லையே. அவனுக்கு வாரம் முடிச்சானும் நெத்தன்யாகுன்னு ஆத்திடுவாங்க. நெத்தன்யாகு நகர்த்துறதுக்கு திருப்பியும் உள்நாட்டு சதி பண்ணி எல்லா ஜூஸும் சேர்ந்து நெத்தன்யாகு தள்ளி வச்சிருவோம். ஓகே. ஸோ இந்த டிராஃப்ட் அப்படிங்கிறது 60 நாள் வேலிடிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இந்த 60 நாளில் இந்த யுரேனியம் டைல்யூட் பண்ணுறது எப்படி, என்ன பண்ணுறது, எது எல்லாமே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் நடக்காது. இந்த அக்ரிமெண்ட்டை நிறுத்தணும் தான் ஒரே வழி. ட்ரம்ப் ஏதாவது மூளை குழம்பினா தான் உண்டு. அப்படி மாறலைன்னா அந்த டீல் போயிடும். அமெரிக்காவிலேருந்து சுவிட்சர்லாந்து போகிறது வரைக்கும் டைம் வேறு. அந்த டைம் வரைக்கும் அவங்க ட்ரம்ப் மாறாமல் இருக்கணும், மனசு மாறாமல் இருக்கணும். ஓகே. ஏன்னா ரிப்பப்ளிகன்ஸ்லேயே இந்த ஹாக்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன ஹாக்குங்கிறவங்க யார் சார்? அவங்க ரொம்ப கட்டர்பந்தி. ஆமாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டர்பந்தினா அவங்கெல்லாம் ரொம்ப கன்சர்வேட்டிவ். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து சரண்டர் ஆகிட்டோம், உண்மையாக சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா ஹஸ் சரண்டர்ட், அதனால் அப்படி சரண்டர் பண்ணக்கூடாதுன்னு ப்ரெஷர் போடுறாங்க. அவங்க ப்ரெஷர் டூ மச் ஆகிடுச்சுன்னா இந்த டீல் ரப்ச் ஆகிடும். அப்போது இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப இடையில 5 நாள் 6 நாள் கேப் விடுறதே தப்பு இல்லை சார். ஈரான் தானே விட்டான். ட்ரம்ப் பாவம் இன்றைக்கே கையெழுத்து 24 மணி நேரத்தில் கையெழுத்து போடுறேன்னு ஷபாஸ் ஷெரீஃபும் 24 ஹவர்ஸில் கையெழுத்தாயிடும், எலக்ட்ரானிக் முறையில் கையெழுத்து போட்டுருவாங்க என்னென்னமோ சொன்னாங்க. பார்த்தா உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் கையெழுத்து போட முடியாது, 19ஆம் தேதி போடலாம் தான் கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சுவிட்சர்லாண்டில் ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. ஸ்விட்சர்லாண்டில் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய் ஸ்விட்சர்லாண்ட் அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி நியூட்ரல் ஏரியா. அது எப்போதுமே நியூசிலாந்து ஸ்விட்சர்லாந்து வந்து நியூட்ரல். ஆர்மி கூட அவங்களுக்குள்ளேயே தான். ஸோ தே வில் நாட் ஃபைட் எனிபடி. வேர்ல்டு வார் 2லேயும் அவங்க நியூட்ரலாக இருந்தாங்க. அலைஸும் கிடையாது, இந்த ஆக்சஸ் பவர்ஸும் கிடையாது. ஸோ தேர் நியூட்ரல் கண்ட்ரி. அந்த இடத்துல கையெழுத்து போடுவாங்க. ஓகே சார். இப்போ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இனி மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் தான் இன்றைக்கே கவுந்துருச்சு. இந்தியன் மார்க்கெட் இருக்குது, வேர்ல்டு மார்க்கெட் இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட் ராக்கெட் ஏறி மேலே போகும், இந்தியன் மார்க்கெட் ஏறுற மாதிரி ஏறி திரும்பி இறங்கிடும். இல்லைங்க சார், இப்போது ஸ்பேஸ் எக்ஸோட ஐபிஓ வந்தப்போ உடனே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து எல்லா சேனல்ஸு மீடியா எல்லாமே ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓன்னு அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ டப்புன்னு அந்த ஹெட்லைன் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஒன்றும் இல்லை, அது ஃபேவரபிள் தானே. நேற்று வந்து 1.5% தான் ஏறிச்சு. ஜப்பானும் நிக்கேயும் 5% ஏறிச்சு. அதுலேருந்து என்ன சொல்கிறது, இந்தியாவோட ப்ராப்ளம் தனி ப்ராப்ளம்,
அவங்க ப்ராப்ளம் தனி. ஸோ இந்தியா மார்க்கெட் ஏறினாலும் திரும்பி கரெக்டாகி குறைஞ்சிரும். எஃப்ஐஐ ஏறினா விற்றுருவோம். ஓகே, இப்போது க்ரூட் ஆயிலில் இங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக எல்லா ஷிப்ஸையும் நாங்கள் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் வந்துருச்சு அப்படின்னா இந்த விலைவாசி பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடுமா? நம்மளாலாம் சீக்கிரம் சொல்கிறோம். ஒரு ஃபாரின் கம்பெனியே இந்தியன் கம்பெனிஸ் வாங்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்கணுமா, இல்லை இதை ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ல? ஃபாரின் கம்பெனி வெளிநாட்டில் போய் வாங்கினா நீ பெருமையாக பார்க்கலாம். இந்தியன் கம்பெனி ஃபாரினில் போய் வாங்கினா பெருமையாக பார்க்கலாம். இங்கே இருக்கிற கம்பெனியை நீ கவர்மெண்ட் இடியை வச்சு மிரட்டி வாங்குறதுல என்ன பெருமை? சார் மறுபடியும் கேட்குறேன் சார், பெட்ரோல் விலை குறைப்பாங்களா மாட்டாங்களா? அது அவரோட முடிவு. நினச்சா மார்க்கெட்டாவது ஏறுமா ஏறாது? எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.